KLR ஃபோட்டோ குரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் KL ராஜா பன்சிங். நான் கடந்த 45 வருஷமாக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். அதையும் தாண்டி ஒரு 25 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் மென்டாரிங் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஃபோட்டோகிராஃபியை மற்றவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஃபோட்டோகிராஃபிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். சென்னையில் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபி ட்ரைனிங்காக வேண்டி ஒரு அகாடமி ஆரம்பித்து அது ஒரு 25 இயர்ஸ் நடத்திட்டுருக்கேன். எங்கிட்ட படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 1000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக செட்டிலாக இருக்காங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ சூப்பரான ஒரு வீடியோங்க. நிறைய பேர் நீங்கள் கேட்ட வீடியோ, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து சார் இதை போடுங்க சார், இதை போடுங்க சார், இதை போடுங்க சார் அப்படின்னு கேட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா. அதனால் சரி ஓகே, நிறைய பேர் கேட்டதுனால இப்படி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி செட்டிங்ஸ் ஃபார் நிக்கான் கேமராஸ், நிக்கான் மிரர்லெஸ் கேமராஸ். நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா நிக்கானுடைய Z7 Mark II கேமரா வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய கேமரா செட்டிங்ஸ் ஃபார் வெட்டிங்ஸுக்கு பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட இந்த Z சீரிஸ் கேமராஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால் டோன்ட் வரி அபவுட் தட். ஐயோ என்கிட்ட வந்து Z7 Mark II இல்லைன்னு சொல்லி ஒரி பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ஓகே, Z7 அதை வச்சுக்கோங்க, C6 வச்சுக்கோங்க, 5 வச்சுக்கோங்க, ஓகே வாட் எவர் இட் இஸ். எந்த கேமரா மிரர்லெஸ் கேமரா இருந்தாலும் உங்களுக்கு நிக்கான் கேமரா இருந்தாலுமே என்ன பண்ணிக்கோங்க, இந்த செட்டிங்ஸை வந்து ஒரு பிகினிங்காக, அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் செட்டிங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா விஷயமும் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு பிரச்சனை இல்லையா. அதுதான் அந்த வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அது செட்டிங்ஸ் வச்சு எல்லா இடத்துலையும் ஒரே செட்டிங்கில் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஒரே செட்டிங்கில் இருக்கிறது கேமரா எதுக்கு அவ்வளோ செட்டிங்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால் டு ஸ்டார்ட் வித் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம் ஆக்சுவலாக. அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR ஃபோட்டோ குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஆல்ரைட், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற சமயத்தில் உங்களுடைய இமேஜ் குவாலிட்டி எதில் வைப்பீங்க அப்படின்னா, கட்டாயமாக நீங்கள் ராவில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஏன் ராவில் வச்சு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராவில் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுடைய ஸ்கோப் நிறையா இருக்கும். ஏன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது சேலஞ்சிங்கான விஷயம் இல்லையா உங்களுக்கு. ஸோ திடீர்னு பார்த்தா லைட் ரொம்ப லோவாக இருக்கும், திடீர்னு பார்த்தா லைட் அதிகமாக இருக்கும். ஸோ கச்சமச்சான் சில விஷயங்கள் இருக்கும், ஒயிட் பேலன்ஸ் மாதிரி இருக்கும் சில சமயத்தில். இப்படி வந்து அதாவது உங்களுக்கு கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் நிறையா வந்து உங்களுக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில், அது ட்ரெடிஷ்னல் வெட்டிங்காக இருக்கட்டும் இல்லை கேண்டிட் வெட்டிங்காக எது வேணா இருக்கட்டும் ஆக்சுவலாக. அப்போது ராவில் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கிடைக்கும். அதனால் நீங்கள் ராவில் ஷூட் பண்ணுங்கள். JPG வேணால் ஒரு சின்ன ஃபைல் அடிஷ்னலாக வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ராவில் ஷூட் பண்ண வேண்டும். எக்ஸ்போஷரில் வந்து வெட்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் ஐ வுட் ப்ரிஃபர் நீங்கள் மேனுவல் மோடில் ஷூட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா பல சமயத்தில் மேனுவல் மோட் எடுக்கும்போது உங்களுக்கு டோட்டல் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கும். என்ன அப்பச்சர் வைக்கிறீங்க, ஷட்டர் ஸ்பீட் வைக்கிறீங்க, ISO வைக்கிறீங்க. ஸோ இட்ஸ் ஆல் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக இல்லைங்களா. அட்லீஸ்ட் வந்து அப்பச்சர் ஷட்டர் ஸ்பீட் நம்ம கண்ட்ரோல் இருக்கட்டுமே. அப்போ என்ன பண்ணிக்கோங்க, மேனுவல் மோடில் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு சில சமயத்தில் நீங்கள் ஒரு கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடில் நீங்கள் எடுக்கலாம், AV மோடில் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு 85mm 1.4 1.2 லென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஷாட் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அவுட் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை ஒரு பொக்கே எஃபெக்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அப்போ போய் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டியில் போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அப்பர்ச்சரில் போய் 1.2லையோ 1.4லையோ செலக்ட் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கு வந்து இந்த மேனுவல் மோட் அண்ட் அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது ரெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, எக்ஸ்போஷர் மோட் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு மேனுவல் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து நீங்கள் அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டியில் வச்சுக்கோங்க சொல்லி சொன்னேன். அப்போது ஷட்டர் ஸ்பீடில் வந்து ஒரு கண் வச்சுக்கோங்க. ஷட்டர் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125க்கு மேலே 1/125க்கு மேலே இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் வராது, உங்களுக்கு கேமரா ஷேக் வராது இல்லையா உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளாஷ் போட்டு எடுத்திங்கன்னா அது வேறு விஷயம். பட் அவைலபிள் லைட்டில் அப்போ எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் எந்த லென்ஸ் போட்டுறீங்களோ அந்த லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த்தோட நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஷட்டர் ஸ்பீட் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 1/125 அண்ட் அபவ். இட் கேன் பி 1/160 ஆர் 1/250 இருக்கலாம், தப்பு இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் கூட்டி பயன்படுத்திக்கோங்க. அண்ட் அப்பர்ச்சர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, அது டிபெண்ட்ஸ் இல்லை. சப்போஸ் குரூப் ஃபோட்டோ எடுத்திங்க அப்படின்னா ஒரு 8-11 வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு போர்ட்ரேட் பண்ணுறீங்க, கேண்டிட் ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே போய் 1.4 இல்லாட்டி 1.8 வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் டெப்த் ஆஃப் ஃபீல் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது பேஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது மட்டும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், 11க்கு 8க்கு கீழே வராதிங்க. நோ 5.6, நோ 4, நோ 2.8. இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். குரூப் ஃபோட்டோவில் வந்து ஷார்ப்பான ஒரு குரூப் ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் இந்த பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பல சமயத்தில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே ஷார்ப்பாக வரணும்னா அப்பர்ச்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 11க்கு கீழே கொண்டு வராதீங்க. ஓகேங்களா, அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ISO வந்து செமையான விஷயங்க ஆக்சுவலாக, சூப்பரான விஷயம். என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ISO நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் விடலாம். நீங்கள் மேனுவல் மோடில் எடுத்தால் கூட ISO ஆட்டோமேட்டிக்கில் விட்டுருங்க. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ண அப்பர்ச்சர், செலக்ட் பண்ண ஷட்டர் ஸ்பீடு தகுந்த மாதிரி கேமரா என்ன பண்ணிக்கும் கேட்டிங்கன்னா அந்த ISO மாற்றிக்கும். ஸோ யூ கேன் கெட் பியூட்டிஃபுல்லாக ப்ராப்பர்லி எக்ஸ்போஸ் பிக்சர் வந்து மேனுவல் மோட்லேயும் வந்துகிட்டே இருக்கும். பட் ரொம்ப லோ லைட்டாக போகிற சமயத்தில் கேமரா என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ISO இன்க்ரீஸ் பண்ண டசன்ட் மேட்டர், இன்க்ரீஸ் பண்ணிட்டு போட்டோம், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நாய்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்க. நாய்ஸ் வந்தால் கூட பரவாயில்ல, படம் நமக்கு முக்கியம் ஆக்சுவலாக.
படம் நல்ல படம் கிடச்சிது அப்படின்னா நாய்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனோட சரி பண்ணிக்கலாம். அதனால ஒரு 2000 நாய்ஸோ வரைக்கும் கூட நீங்கள் போகலாம், 2500 கூட போகலாம். தெர் இஸ் நோ ப்ராப்ளம். மாடர்ன் கேமராஸில் அது இந்த மாதிரி கேமராலாம் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குங்க. அதில் நாய்ஸ் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸிங் உங்கள் கேமரா பண்ணுது அப்படிங்கிறதுனால 2000, 2500, 3000 வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஐஎஸ்ஓவில் போகலாம். படம் முக்கியம் அப்படிங்கிறத திரும்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக நாய்ஸ் முக்கியம் இல்லை, ஓகேவா? ஸோ ஐஎஸ்ஓ ஆட்டோமேட்டிக்கலி விட்டுக்கோங்க. ஒயிட் பேலன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷுக்கும் டேலைட்டுக்கும் பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, டேலைட் ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணிக்கோங்க, இல்லை சன்லைட் ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணிக்கோங்க. இல்லை கேமராவில் கெல்வின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கெல்வினில் வச்சு சூப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஆக்சுவலாக சரி கெல்வினில் போனீங்க அப்படின்னா ஒரு 49 இல்லாட்டி 5000, 5200 வச்சிங்க அப்படின்னா டேலைட்டுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். படத்தில் கொஞ்சம் வார்ம்த் வேணும்னு நினச்சிங்களா, அப்போ என்ன பண்ணுங்கள், கெல்வினில் போய் லேசாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 5500, 5600, 5800 இல்லாட்டி வந்து 6000 அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க. அந்த படத்தில் வார்ம்த் வேணும் அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. படம் கொஞ்சம் கோல்டாக வேணுமா, டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லையா? இது எல்லாமே உங்கள் கேமராவில் இருக்குது, கம்ஃபர்டபுளாக. இந்த கேமராவில் கட்டாயமாக இருக்குது. எல்லா ப்ரொஃபஷனல் கேமராஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்ஸ், கெல்வின் செட்டிங் இருக்கிறதுனால கெல்வினில் பூந்து விளையாடுங்க. ஆக்சுவலாக ஏன்னா கலர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் டு பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பர்சன்ஸ் டேஸ்ட். ஆக்சுவலாக ஓகே, அதனால் ரொம்ப ரெஜிடாக இதுதான் கரெக்டான கலர், கரெக்டாக இதுதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் வேரியேஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆல்பம் பார்க்குறப்போ, இல்லையா? அதனால் ரொம்ப மொனோட்டனஸாக இருக்க மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கெல்வினில் கொஞ்சம் பூந்து விளையாடுங்க. ஸோ கே வேல்யூவை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். KLR த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 320க்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதை நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே உள்ள சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை அழுத்தி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓகே, ஒயிட் பேலன்ஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் செட் பிக்சர் கண்ட்ரோல். செட் பிக்சர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்கள் கேமரா வந்து நீங்கள் எடுத்த படத்தை வந்து அதோட ப்ராசஸர் எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மேட்டர், இல்லையா? அதனால் உங்கள் கேமராவில் நிறையா செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு, ப்ரொஃபஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு உங்களுடைய செட் பிக்சர் கண்ட்ரோலை நீங்கள் ஸ்டாண்டர்டில் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நிக்கானுடைய ஒரு ஸ்டாண்டர்ட், இல்லை? அதுக்குரிய கலர், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், ஷார்ப்னஸ், இல்லை டோனல் வேல்யூ எல்லாமே வந்து நிக்கான் பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் கிடச்சிரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக வேணா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றுறதுனா நீங்கள் மாற்றிக்கலாம். பிகாஸ் நம்ம ரால் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் பெரிய பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக. அதனால் நெவர் கீப் இட் இன் லேண்ட்ஸ்கேப். ஞாபகம் வச்சுக்கோங்க. செட் பிக்சர் கண்ட்ரோலில் போய் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் மட்டும் தயவு செய்து வச்சிடாதீங்க, விவிடில் வச்சிடாதீங்க. விவிடில் லேண்ட்ஸ்கேப்லாம் வச்சிங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு கலர், ஷார்ப்னஸ், கான்ட்ராஸ்ட்லாம் ஈரிட்டு படம் வந்து எக்குத்தப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் நமக்கு வேண்டாம். பெட்டர் கோ ஃபார் ஸ்டாண்டர்ட். 2 பாப்புலரான ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோட் இருக்குது. ஒன்று வந்து AFS, இன்னொன்று வந்து AFC. AFS அப்படிங்கிறது உங்கள் சப்ஜெக்ட் மூவ் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் AFS யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக நீங்கள் வந்து குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கிற சமயத்தில் உங்களுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஜாஸ்தி மூவ்மெண்ட் இல்லை பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் AFS யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு கேண்டிட் 20 ஃபோட்டோகிராஃபிக்கு நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா AFC, அதாவது ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கண்டினியூஸ். ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கண்டினியூஸாக வச்சுட்டிங்க அப்படின்னா கேமரா என்ன பண்ணணும்னா வந்து சப்ஜெக்டை ட்ராக் பண்ணணும் சொல்லலாம், இல்லையா? குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஐ ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜோன் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஜோனுக்குள்ளே அந்த ஐ எங்கே இருக்கோ அந்த இடத்துல பார்த்து என்ன பண்ணணும், கேமரா வந்து அதை ட்ராக் பண்ணணும். அந்த மாதிரி மூவ் பண்ணி காமிச்சிக்கலாம். அந்த பர்டிகுலர் ரெக்டாங்கிள்குள்ளே இருக்கக்கூடிய ஐ இருக்குது பார்த்தீங்களா, அதை கேமரா வந்து சூப்பராக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிடும். சரௌண்ட் ஏரியா ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ஒரு போர்ட்ரேட் பண்ணுறச்சோன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் ஜாஸ்தி மூவ் ஆகலை ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் ரொம்ப ப்ரிசைஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கண்ணில் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். That also you can do it. But I think AFC is the best method, and eye focus is the very best method actually. Okay, especially இந்த மாதிரி மிரர்லெஸ் கேமராலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ட்ராக்கிங்லாம் ஒரு வேறு லெவலில் பண்ணுது. அதனால் உங்களுக்கு படம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் கம்ஸ் ட்ரைவ் மோட். ட்ரைவ் மோட் அப்படிங்கிறது நிக்கானில் வந்து ரிலீஸ் மோட்னு சொல்லுவாங்க. ரிலீஸ் மோட் அப்படிங்கிறது ஷட்டர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா எத்தனை ஃபோட்டோ எடுக்கும் அப்படிங்கிறது. வெட்டிங்கில் என்ன நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. அங்கே வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு சிங்கிள் ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் அவைலபிள் லைட்டில் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா, அதாவது ஆம்பியன்ட் லைட்டில் அந்த இடத்துல என்ன வெளிச்சம் இருக்கோ அதில் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி நிறைய பேர் அப்படி தான் நம்ம எடுக்கிறோம், இல்லையா? அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய மீட்டரிங் மோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மீட்டரிங் மோட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் மீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். மேட்ரிக் மீட்டர் அப்படிங்கிறது கேமரா என்ன பண்ணும், ஃபுல் ஃப்ரேமுக்கு வந்து ரீடிங் கொடுத்து ஒரு ஃபைனலான ஒரு விஷயத்தை உங்களுக்கு அது டிசைட் பண்ணும். ஸோ மேட்ரிக்ஸ் மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேட்ரிக்ஸ் மோட் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ மாடர்ன் கேமராஸ்லாம் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னா ஃபுல் ஃப்ரேம் மெஷர் பண்ணாலும் அந்த சீனில் வந்து உங்களுக்கு ஹியூமன் சப்ஜெக்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து எக்ஸ்போஷர் அதை டிசைட் பண்ணும். அண்ட் ஸ்பாட் மீட்டர் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது அங்கே மூவ்மெண்ட் இருக்கும்போது எங்கே போய் ஸ்பாட்டை போய் எங்கே வைப்பீங்க நீங்கள் ஆக்சுவலாக. அதனால் டோன்ட் யூஸ் ஸ்பாட் மீட்டர்.
யூஸ் ஒன்லி மேட்ரிக்ஸ் மீட்டர். மேட்ரிக்ஸ் மீட்டர்லேயே உங்களுக்கு பிரமாதமான ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடச்சிரும். இன்கேஸ் அதில் எக்ஸ்போஷர் ஏதாவது கொஞ்சம் முன்ன பண்ண இருந்துச்சு அப்படின்னா அவைலபிலிட்டி பொறுத்தவரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ நீங்கள் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டோட்டல் நீங்கள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எக்ஸ்போஷர் மீட்டர் எதில் வேணால் இருக்கலாம், அது இம்மெட்டீரியல். ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் டோட்டலாக ஃப்ளாஷை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க. கேமராவில் ஒரு ஃப்ளாஷ் போட்டுருக்கீங்க, அதை பவுன்ஸ் பண்ணி எடுக்கிறீங்க. இல்லை ஒரு ஸ்டுடியோ ஃப்ளாஷ் எடுத்து நீங்கள் வெட்டிங் சினாரியோவில் செட்டப் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவைலபிலிட்டி நீங்கள் கன்சிடர் பண்ணலை அப்படிங்கும்போது மீட்டரிங்கை பற்றி கவலை இல்லை. மீட்டரிங் இதில் வேணா இருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மாத்திரம் என்ன பண்ணிக்கோங்க, ஆக்சுவலாக மீட்டரிங் வைக்கும்போது மேட்ரிக்ஸ் வச்சு நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தபடி நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ. கேமராவுடைய சென்சாரில் எந்த ப்ரொபோர்ஷனில் படம் உங்களுக்கு பதிவாகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டிஃபால்ட்டாக உங்கள் கேமராவில் வந்து 3:2 அப்படிங்கிற ரேஷியோ தான் இருக்கும். அதான் ஃபேக்டரி செட்டிங். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியில் வந்து அதுதான் வந்து டிஃபால்ட்டான ஒரு ரேஷியோ. வித்து வந்து உங்களுக்கு 3 இருந்துச்சு அப்படின்னா ஹைட் வந்து உங்களுக்கு 2 இருக்கும். அது மாதிரி ஒரு ரேஷியோவில் தான் நம்ம படம் எடுக்க போகிறோம். இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா சில சமயத்தில் என்ன கேட்டிங்க அப்படின்னா பை மிஸ்டேக் வந்து நீங்கள் 1:1 வச்சுட்டிங்கன்னா படம் ஒரு ஸ்கொயராக வரும் உங்களுக்கு, இல்லையா? இல்லை 3:4 வச்சிங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்டாங்குலர் இருக்கும், ஆனால் மோர் ஸ்கொயரிஷாக இருக்கும் ஆக்சுவலாக. இன்னும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 16:9 வச்சுருங்க, பார்த்தீங்கன்னா அது வீடியோ ஃபார்மேட் மாதிரி போய்டும். இது ஒரு முறை செட் பண்ணால் போதும், அப்புறம் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. டிஃபால்ட்டாக நான் சொன்ன மாதிரி 3:2 இருக்கும். 3:2 நீங்கள் வச்சு படம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கலர் ஸ்பேஸ். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் கலர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து sRGBலேயே வச்சுக்கலாம். நீங்கள் அது பெருசாக நீங்கள் வந்து Adobe RGB வைக்க வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஏன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நீங்கள் ஹை பிட் ரேஷியோவில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது இல்லை. 8 பிட்டே நமக்கு மோர் தென் இனஃப். 8 பிட் வந்து உங்களுக்கு sRGBலே உங்களுக்கு கிடச்சிடும் ஆக்சுவலாக. அதனால் அதே என்ன பொறுத்தளவுக்கு வெட்டிங் பொறுத்தளவுக்கு போதும். 256 வேரியேஷன் ஆஃப் ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன், அது மோர் தென் சஃபிஷியன்ட் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு. நிக்கான் கேமராஸில் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரைமரியான செட்டிங்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் இதை தாண்டி நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து சுச்சுவேஷன் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் அப்படி இப்படி நீங்கள் ட்யூக் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ சேலஞ்சிங் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. பட் ஸ்டார்ட் வித் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் ஒரு நிக்கான் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா, நிக்கான் மிரர்லெஸ் கேமரா யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலாக. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரியும் எனக்கு. ஷேர் பண்ணுங்கள். இதையும் தாண்டி வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நான் விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோன்னா, அந்த விட்டு போன விஷயத்தை ஏதாவது கூட இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஸோ தட் மற்றவங்களுக்கும் அது போய் சேரட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.